நம்ம யாராவது கேன்சர் நம்ம சொன்னாலே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அச்சச்சோ கேன்சரா பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கேன்சர் இருக்கிறத விட அவங்க சொல்கிற வேர்டு தான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். உனக்கு கேன்சரா அப்படின்னு ஒரு மாதிரி சிம்பதி பண்ணி பாவமான பார்வை தான் என்னை பார்த்தாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப நான் சங்கடப்பட்டேன். வாழ்க்கை போயிடுச்சுனே நினச்சேன் நான். எந்த வயசில் வேணால் வரலாம் புற்றுநோய். சின்ன குழந்தை பிறந்த வயத்தில் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையிலேருந்து 85 வயசு 90 வயசு வரையில் புற்றுநோய் வரலாம். ஒரு வயசு கூட அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கிடையாது. நம்ம வருஷத்துக்கு 1% அதிகமாகிறது. அதுக்கு காரணம் 2-3 இருக்குது. முக்கியமானது இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆகாரத்தில் சேஞ்ச் பண்ணுறது, ஹேபிட்ஸு, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், பேசிவ் ஸ்மோக்கிங், இதெல்லாமே காரணமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம வயசு லைஃப் ஸ்பேன், நம்ம இருக்கிற வயசு அதிகமாகிட்டே இருக்குது. முன்னெல்லாம் பழைய நாளில் 60 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தாங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே 80 வயசு 85 வயசு வரையில் இருக்காங்க. இந்த வயசு அதிகமாக புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புற்றுநோயோட அறிகுறிகள் கிளியர் கட்டாக தெரியும் எல்லாருக்குமே. மொத்தம் 7 அறிகுறிகள் இருக்குது. 7 டேஞ்சர் சிக்னல்ஸ் ஆஃப் கேன்சர்னு பேர். ஆறாத புண், உடம்புல எங்கே வேணால் புண்ணும் இருந்துட்டு அது ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஆறாமல் இருந்தாக்க, எந்த உடம்புலேருந்து இரத்த கசிவு எங்கேருந்தாலும் வந்தாலும், மூக்கு, காது, கண், யூரின் போகிற வழி, மலம் போகிற வழி, இல்லாட்டாக்க பெண்களில் இது உள்ளுறுப்புலேருந்து வர்றது, இது வாயில் துப்பினா வருது, அந்த மாதிரி எந்த இடத்துலேருந்தும் ரத்தம் வந்ததுன்னா உடனே நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அஜீரணம், தொடர்ந்து கரகரப்பு, தொண்டையில் கரகரப்பு, இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் வரும். அஜீரணம் வரும், கரகரப்பு. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சால் போயிடும். அது போகாமல் தொடர்ந்து இருந்ததுன்னா அது உடனே நம்ம போகணும். அதே மாதிரி நமக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வெயிட் லாஸ், இந்த ரொம்ப டயர்டாக இருக்கிறது, வெயிட் தெரியாமல் என்னத்தினால வெயிட் குறைஞ்சோன்னு தெரியாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பாக மச்சம், மறு அதெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகிண்டே இருந்து அதுலேருந்து கசிவு வருது. அந்த மாதிரி இருந்தாக்க புற்றுநோய். இது எல்லாமே இந்த 7 சிக்னல்ஸும் புற்றுநோய் தான் வந்ததுன்னு பயப்பட வேண்டாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். தசை தடிப்பு எங்கே வேணால், இரத்தப்போக்கு வந்ததுனாக்க எல்லாம் ஒரு நாள் 10 நாளில் போயிடணும். இல்லாட்டாக்க உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். இப்போ நான் வேண்டிய காரணங்கள் சொல்லலாம். இப்போ காரணங்கள் நான் ஒன்று உணவு பிரகாரம். இப்போ உணவு முறைகள்னால நம்ம புற்றுநோய் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது ரொம்ப நம்ம மாடரேஷனில் இருக்கணும். இப்போ உணவு பொருள்களில் வருதுன்னா ரொம்ப கொழுப்பு ஆகாரம், ஜங்க் ஃபுட்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்து. ரெண்டாவது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப பருமனாகிறது, ஓவர் வெயிட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்க நம்ம புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது வாய்ப்பு வரதை அதிகப்படுத்தும். இப்போ முக்கியமான கில்லர் டிசீஸ் இஸ் டுபாக்கோ. இந்த டுபாக்கோனால நம்ம ஆண்களில் 40% கேன்சர் டுபாக்கோனால் உண்டாகிறது. இந்த டுபாக்கோங்கிறது நிறைய விதமாக யூஸ் பண்ண முடிகிறது. எது வாயில் புகையிலையாக வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஸ்மோக் பண்ணலாம். அந்த ஸ்மோக் பண்ணுறதே சிகரெட் இருக்குது, சிகார் இருக்குது, சுட்டா இருக்குது, பீடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு விதமாக இருக்குது. இதனால் இந்த டுபாக்கோ யூஸ் பண்ணுறது அறவே ஒழிச்சா கட்டாயம் 40%லேருந்து 20% பண்ண முடியும். எனக்கு கேன்சர் வந்தது பார்த்தீங்கன்னா என்னோட 7 இயர்ஸில்.
அப்போ எனக்கு எந்த மனநிலையுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்போ என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ என்னோடய நாலேஜில் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8th or 9th படிக்கிறப்ப தான் எனக்கு தெரியும் எனக்கு கேன்சர் இருக்குன்னு. ஸோ ஈவன் இப்போதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 years கிராஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. கேன்சர்னு வந்தவுடனே எல்லாரும் பயந்துராதீங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு சிம்பதி உனக்கு கேன்சரா அப்படின்னு ஒரு மாதிரி சிம்பதி பண்ணி, இப்போ இவ்வளோ சின்ன குழந்தை, இவ்வளோ சின்ன விஷயம் கல்யாணம் ஆகி உனக்கு கேன்சர் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு பாவமான பார்வை தான் என்னை பார்த்தாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப நான் சங்கடப்பட்டேன். நம்ம யாராவது கேன்சர் நம்ம சொன்னாலே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, சுச்சோ கேன்சரா, பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கேன்சர் இருக்கிறத விட அவங்க சொல்கிற வேர்டு தான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நார்மலாக பழகிருப்பாங்க. நமக்கு யாரோ ஒரு விஷயம் நம்ம கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், நாளைக்கு கேட்பாங்க, தினேஷ் சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி கேட்குற விஷயங்கள் தான் இருக்கிறவே கொடுமையான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா அவங்க சொசைட்டியில் என்ன நினைக்குதுன்னா, இவன் கேன்சர் பேஷண்ட் போல இருக்கு, இவன் வந்து சமுதாயத்தில் ஒரு ஒதுக்கப்பட்டவன், இவன் ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடுறாங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் என் ஃபேமிலியில். அப்புறம் வந்து எனக்கு கல்யாணன்றது அவ்வளோ லேட்டாக கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை வந்து பிறந்தனால அவரோட ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாதோன்ற சூழ்நிலையில் நான் ஃபீல் பண்ணேன். கடைசி கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுத்துட்டியே, செத்து போயிடுவோமோ, அவ்வளோதான் போல இருக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம 2 வயசு குழந்தைய நான் அனாதையாக விட்டுடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். அதனால் இவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நீங்கள் நேராக கேன்சர் ஆஸ்பத்திரி அந்த டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அப்படி அழுது நான் அந்த நாட்களை வந்து இன்றைக்கி நினச்சா வந்து அதை நான் நினைக்கிறது கிடையாது. என்றைக்கோ ஒரு நாளுக்கு இந்த மாதிரி நினைக்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் அவங்களோட சுற்றி உள்ள சப்போர்ட்டிங்கை தவிர அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். புற்றுநோய் ஒரு உயிர்கொல்லிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக அது ஒரு உயிர்கொல்லின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, எந்த ஒரு விஷயமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கணும், பார்க்க முடியல எல்லாமே உயிர்கொல்லி தான், சரிதானே? ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவன் சொல்கிறோம், மஞ்சக்காமலை இருக்குது, மஞ்சக்காமலை நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா மஞ்சக்காமலை உங்களை காப்பாற்றவே முடியாது. அப்போ மஞ்சக்காமலை வந்து ஒரு உயிர்கொல்லியா? கிடையாது. ஸோ அது மாதிரி புற்றுநோய் ஒரு உயிர்கொல்லி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துட்டீங்க, ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு உயிர்கொல்லியே கிடையாது. கேன்சருங்கிறது ஒரு சாதாரண ஒரு நோய் மாதிரி தான். இப்போ புற்றுநோய் வந்து இப்போ 4 ஸ்டேஜ்னு வச்சுருக்காங்க. எதுக்காகனா அது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கா, முத்தின நிலையில் இருக்கா. முத்தின நிலையில் இருந்தால் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, அதுக்காக. ஸ்டேஜ் 1 சொன்னால் ஆரம்ப நிலை, அது எந்த இடத்துல ஆரம்பித்ததோ அதே இடத்துல. இப்போ வந்து மார்பிள் ஆரம்பித்தா மார்பிளில் மாத்திரம் இருக்குது, வேறு எங்கேயும் பரவலை. அதே மாதிரி நம்ம வந்து வாயில் ஆரம்பிச்சதுனாக்க வாயில் மாத்திரம் இருக்குது. 2வது ஸ்டேஜ் வந்து அங்கேருந்து பரவிடுத்தோம், அங்கே பக்கத்தில் இருக்க நெறிகளுக்கு பரவும், அதனால் வாயில் புண்ணோட நெறி. 3வது ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக எடுத்து, ஒரு சின்னதுலேருந்து பெருசாக எடுத்து, அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால் 2, 3 கொஞ்சமாக இருந்ததுலேருந்து பரவி இருக்குது, 3வது இன்னும் இன்னமும் பரவி இருக்குது. 4வதுங்கிறது அந்த வெளி ஆர்கன்ஸுக்கு இட் ஹஸ் ஸ்ப்ரெட் பியாண்ட் தி ஏரியா ஆஃப் ஆரிஜின் ஆஃப் தி டியூமர். இப்போ வந்து மார்பிலேருந்து அது லங்ஸுக்கு, லிவருக்கு, போனுக்கு அந்த மாதிரி போனால் ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டேஜ் 4 வந்து ரொம்ப முத்தின நிலை. இப்போ ஸ்டேஜ் 4ல் பூர்த்தியாக குணம் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஆனால் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ 2வது முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஆரம்ப நிலையை தவிர புற்றுநோய் வராத ப்ரீ கேன்சர் வரத்துக்கு முன்னால் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா புற்றுநோயை வராத வைக்க முடியும். அந்த ஸ்டேஜில் 100க்கு 100 பண்ணலாம். இப்போ ஆரம்ப நிலை ஸ்டேஜ் 1ல் 180 பேருக்கு மேலே சரி பண்ண வரும். ஸ்டேஜ் 2, 3, 4னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா குணப்படுத்துறது குறையும். புகையிலை, சிகரெட் இது வந்து ரெண்டுமே டொபாக்கோ சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸு. ஸோ இது போன்ற ப்ராடக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக புற்றுநோயோட போராடி 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயம் இன்றைக்கி உங்களாலையும் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கேன், யூ கேன். ஆனால் எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஊக்குவிச்சு தன்னம்பிக்கையோட நீ 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 இன்னும் பாரு எவ்வளோ காலம் வாழ்வ பாரு. நான் 2 வயசு குழந்தையில என் குழந்தைய பார்க்க மாட்டேன்னு இன்றைக்கி என் பையனுக்கு வந்து 23 வயசுக்கு இன்றைக்கி நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன்னா, நிச்சயமாக நம்ம வந்து அதுலேருந்து ஃபைட் பண்ணி வெளியில் வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக வெளியில் வருவோம். கேன்சர் வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமையிலும்
தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பொறுமையோடு இருந்தோம்னா எந்தவித கட்டியும் அந்த புற்றுநோயிலிருந்து நம்ம வந்து எதிர்த்து வெளியில் வந்துடலாம், ஃபைட் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஐ கேன், வி கேன்.